Good morning, all. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இட் இஸ் வெரி ஃபேமஸ்லி கால்ட் 5G டெக்னாலஜி. ஸோ 5G டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு ஒயிட் இஸ் இன் தி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வரும்போது தெர் இஸ் லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஒன்று, தெர் இஸ் அன் எமர்ஜென்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். தென் ரீசெண்டாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, recently Troy go for on spectrum allocation. Okay, Troy or government of India. Okay, so அப்படி இருக்கக்கூடிய situationல definitely there will be a question in the side of 5G technology, either in the prelims perspective or in the mains perspective. So mains perspectiveல வரும்போது definitely they will not ask questions relevant with the technological perspectives. Rather அவங்க questions கேட்குற perspectives அப்படின்னு பார்க்கும்போது either it's applications கேட்கலாம், or otherwise அதோட challenges, that is implementing challenges, then apart from that how to strengthen it. ஸோ அதுலேயும் சின்ன ஏரியாஸ்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு பிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லும் ஒரு சில ஏரியாஸ்லாம் இருக்கு. நான் அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் உள்ள. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைபரைசேஷன் அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஓவராலாக நம்ம ஒரு 5G அப்ரோச் பண்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு வரும்போது, ஃபர்ஸ்ட் we want to discuss about the telecom potential. Telecom potential in sense, what is the scope of telecommunication sector in India? So அது வந்து we have to take into consideration. So அதை ஃபாலோ பண்ணி what is the potential for the 5G implementation? Because market potential இல்லாட்டி it will not succeed. ஸோ அப்போ 5G potential இந்தியாவில் இருக்கு, அதோட ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் salient features of spectrum allocation. ஓகே, ஸோ ரீசெண்டாக ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் போயிருக்கு. இந்த ஆக்ஷன்ல ஒரு 4 bidders பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. They will quoted some amount. So அதோட apart from that, there are certain other innovative mechanisms also followed in this particular spectrum allocation. Okay, ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. It is very attractable too. So அந்த ஒரு விஷயம். Okay, then apart from that, there is a small changes, okay, between the 4G and the 5G. இது பிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். Okay, what is the difference between 4G and 5G? Then apart from that, benefits. Okay, so what are all the benefits? நம்ம already discuss பண்ணதான் போறோம் in terms of application. Then challenges. Then at last, way forward. Way forward in sense how to strengthen the present situation. There are certain reasons. Okay, challenges இருக்கத்தானே செய்யும் somewhere. So அப்போ அதை ஓவர் கம் பண்றதுக்கு what are all the initiatives were taken into consideration? So அந்த ஸ்பியர்ல தான் பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 5G பொறுத்தளவுக்கு வாட் இஸ் தி ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தா, தட் இஸ் அன் ஃபோர்காஸ்ட் ஃப்ரம் த சைட் ஆஃப் எரிக்சன். ஓகே, தே ஆர் தி ஃபேமஸ் பிளேயர் இன் தி மொபைல் ஏரியா. ஓகே, ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு தே ஸ்டேட்டட் தட் ஓவரால் வித் ரெஸ்பெக்ட் டு 2021 ரிப்போர்ட், பட் இட் இஸ் அப்ளிகபிள் அட் ப்ரெசென்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது 5Gயோட எஸ்டிமேட்டட் கவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை 2021 2021 2 பில்லியன் பீப்புள்ஸ் யூசர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பை 2027 ஓகே, பை 2027 ஜஸ்ட் ஒரு 5 yearsல they stated that 75% of the world population is expected to have 5G access. So அப்போ we cannot able to avoid this. Okay, so அப்போ it is இதுவே ரொம்ப ஸ்லோவான டைம் தான் சொல்றாங்க. இன் சென்ஸ் மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது 2023 தான் இட் கேம் இன்டு ஆன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வரும்போது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனே ரொம்ப லேட்டுன்னு தான் சொல்றாங்க. பட் எனிவே வி ஆர் இன் தி ரைட் பாத் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல வி ஆர் ஹேவிங் அன் 117 crore ஆஃப் டெலிகாம் யூசர்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் சச் அ ஹியூஜ் டிஜிட்டல் ரெவல்யூஷன் தான் சொல்ல முடியும். அவுட் ஆஃப் தட் 82 crore persons are using internets. So அப்போ there is a mobile penetration as well as internet penetration throughout the India. Okay, some small pockets are there having certain issues. Okay, some digital divides இருக்கக்கூடிய ஏரியாஸ் இருக்கத்தான் செய்யுது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், சப்ஜெக்ட் டு கிரிட்டிசிசத்தை தாண்டி இந்தியாவோட மொபைல் பெனட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 117 கோடி பேர்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் அதில் 82 crore persons are using internet. ஸோ அப்படி பார்க்கும்போது they stated that India is the second fastest digitization economy where race for 5G. So it's the right time. Then apart from that, இந்த 117 crore இதெல்லாம் நம்ம ஓகே ஃபைன். பட் இதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு மொபைல் டேட்டா டிராஃபிக். ஸோ இந்த மொபைல் டேட்டா டிராஃபிக்கை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஓகே, ஸோ இட் க்ரோ மோர் தென் 15 times in the past 5 years.
ஓகே, ஒரு ஃபாஸ்ட் 5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 15 டைம்ஸ் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது இன்னும் நம்ம இப்படியே விட்டுருந்தோம்னா இன்சென்ஸ் இதே 4G இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ் கன்டினியூ ஆகுதுங்கிற பட்சத்துல வச்சுக்கலாமே. அப்படி போகும்போது இது இன்னும் என்ன ஆக போகுது அப்படின்னா டபுள் ஆகும். எப்போனா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும் போது we cannot able to give an effective service delivery. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல they said that so 5G is the best solution. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்ஸ், நத்திங் மோர் தென் தட். ஓகே, ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணும்போது இதை எழுதி we can have to argue that 5G is essential அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஓவராலா 5G ரேஸ்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குளோபலா 59 கண்ட்ரிஸ் இருக்காங்க. வெஸ்டர்ன் நேஷன்ஸ் ஆல்ரெடி தே ஆர் இம்ப்ளிமெண்டட் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு. ஓகே, யூஎஸ், கனடா, யூகே அண்ட் அதர் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் ஏஷியா கண்ட்ரீஸ்ல சைனா இருக்காங்க, Japan are participated, South Korea, including Thailand and the Philippines, they rolled out 5G. And with respect to Middle East, these are all the competitors for us. So, அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல overall most of the developing countries as well as developed countries are in the race of 5G. So, in sense, they are implemented or deployed 5G network. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல we are in the right time அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அப்போ இந்தியாவில் 5Gயோட மார்க்கெட் பொட்டன்ஷியல் என்ன? இந்தியாவோட 5Gயோட மார்க்கெட் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது they said that during at the time of implementation itself, இப்போ 2023ல கமர்ஷியல் பர்பஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெரி ஃபியூ சிட்டிஸ்ல தான் பண்ண முடியும். நாட் ஒரு பேன் இந்தியா லெவல்ல அதை எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா யூஎஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 100 அவ்வளோதான் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்றாங்க. இன்சென்ஸ் வெரி ஃபியூ பாக்கெட்ஸ்ல தான் யூஎஸ்லேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்லி இன் சிட்டிஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவிலேயுமே மேஜரா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அப்படி இனிஷியலா ஸ்டேஜஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஓவரால் அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் அவைலபிலிட்டிலேயே கிட்டத்தட்ட 40 மில்லியன் ஸ்மார்ட் போன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 5G யூசர்ஸா இருக்கும். ஸோ அப்போ எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டட் ஃபார் தி 5G சர்வீசஸ். ஓகே, ஸோ there is a great market potential or market scope for introducing 5G at this time. Then இதே சுச்சுவேஷன் இப்படி லீட் ஆகும் போது ஓகே, ஸோ they said that கிட்டத்தட்ட they projected for an almost 40% of mobile subscriptions or 500 million by the end of 2027. கிட்டத்தட்ட 50 கோடி பேர். ஓகே, ஸோ 2027 வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா 5G டெக்னாலஜிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஒரு பர்சனோட ஆவரேஜ் மந்த்லி யூசேஜ் எவ்வளவு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 50 GB. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் 1.5 to 2 GB அவ்வளோதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஒரு 2027ல 5G நெட்வொர்க் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள வரும்போது கிட்டத்தட்ட 50 GB ஆஃப் டேட்டா, ஏன்னா குவாலிட்டி ஆஃப் டிவைஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிடும், ரைட்? ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் 1 GB வச்சு வி கேன் ஸ்பெண்ட் ஃபார் தி ஹோல் மந்த். பட் பர் டே இன்னைக்கு 1 GB தேவைப்படுது பிகாஸ் ஆஃப் த வீடியோ குவாலிட்டி. டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இன்னைக்கு 4Kல பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு 5G இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் 8K வரைக்கும் நம்ம வீடியோவோட குவாலிட்டியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்கக்கூடிய கன்சிடரேஷன்ஸ்ல 50 GB per month அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆவரேஜ் யூஸ் தான். ஓகே, அது போக சேம் எரிக்சன் தான். ஓகே, ஸோ எரிக்சனோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா the service providers can generate $17 billion in incremental revenue from the enterprises by 2030. ஓகே, ஸோ அது போக ஹோம் பிராட்பேண்ட், மல்டிப்ளேயர் மொபைல் கேமிங், ஆர்டிஃபிஷியல் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் தே கேன் ஏபிள் டு கிவ் யூ அன் அடிஷன். ஸோ அப்போ அந்த மார்க்கெட்டும் என்னவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராலிஃபரேட் ஆகிறதுக்கோ இல்லை பூம் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஓகே, ஸோ இதை தாண்டி இந்த பர்டிகுலர் அலோகேஷன் நடந்துச்சு இல்லையா, ஸோ ஒரு லாஸ்ட் வீக் ஒரு 10 days பிஃபோர். ஸோ இந்த பர்டிகுலர் அலோகேஷன்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 types ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்ல கொண்டு வந்தாங்க. லோ லெவல் ஆஃப் அலோகேஷன் வந்து 600 MHz-லயும், மிட் லெவல் ஆஃப் அலோகேஷன் வந்து 3300 MHz-லயும், ஹை லெவல் ஆஃப் அலோகேஷன் அப் டு 26 GHz-லயும் ஃப்ரீக்வன்சி பேண்ட் அலோகேட் பண்ணாங்க. Each bidder gets some amount in each frequencies. Okay, so some participated in 700 MHz நிறைய எடுத்துக்கிட்டாங்க ஜியோ. ஓகே, ஏர்டெல் ஒரு வேற செக்மெண்ட்ல எடுத்தாங்க, வோடஃபோன் ஒரு செக்மெண்ட்ல எடுத்தாங்க, அதானி ஒன்லி த லோயர் பிட்டர். ஓகே, ஹையஸ்ட் பிட்டர் யாருன்னா ஜியோ, செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், தேர்ட் வந்து வோடஃபோன். இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல வர போறது கிடையாது. ஓகே, பட் என்ன அப்படின்னா ஒன்லி 4 participants ஆர் ஒன்லி பார்ட்டிசிபேட்டட் அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி things you have to take into consideration. Okay, so அப்போ இதை நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா in order to write some challenges. ஓகே, அதுக்காக தான் இதை சொல்றோமோ தவிர
வேற இன்னும் இதுல கிடையாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டெலிகாம் செக்டர் இன் தி பேட் சுச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் டெப்ட். ஓகே, ஸோ அதிகப்படியான டெப்ட்ல அதிகமா இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோடஃபோன் அவங்க இருக்காங்க. ஓகே, விஐ இருக்காங்க, தென் செகண்ட் ஏர்டெல் இருக்காங்க, ஜியோ ஆல்மோஸ்ட் இப்போ லீடரா இருக்காங்க. அதானி வந்து நாட் ஃபார் தி கமர்ஷியல் பர்பஸ் பட் ஃபார் பிரைவேட் பர்பஸ் தான் அதை எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் நீங்க ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20% நீங்க இயர்லியராகவே பே பண்ணணும், இல்ல 30% நீங்க இயர்லியராகவே பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டிமாண்ட் இருக்கும். பட் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஜஸ்ட் எப்படி பே பண்றது அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் தான். ஓகே, ஒரு 20 இயர்ஸ். ஏன்னா இந்த ஸ்பெக்ட்ரமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு நீங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னா லைசன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்பெக்ட்ரமை நீங்க யூஸ் பண்றதுக்கான லைசன்ஸ். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பெர் மந்த் இயர் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். பெர் இயரா நீங்க பே பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல பெரிய கேபிட்டல் எதுக்கு தேவைப்படாது அப்படின்னா, டு தி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ராதர் தென் தட் தே ஸ்பெண்ட் ஃபார் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஏன்னா இட் ஹேஸ் ஹியூஜ் எக்கனாமிக் காஸ்ட். ஓகே, இன்ஸ்டாலிங் ஆன் 5G நெட்வொர்க் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அன் லீஸ்ட் அமௌண்ட். ஓகே, ஸோ அப்போ பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது இருக்கு. டவர்ல நிறைய பில்ட் பண்ற மெக்கானிசம்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ அதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டென்சிவ் மெக்கானிசம்ஸ் தேவைப்படுது. அப்போ அதை ஈஸ் அவுட் பண்ற விதமா இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அன் ஒன் ஆஃப் த குட் இனிஷியேட்டிவ் அப்படின்னே சொல்ல முடியும் இந்த ஸ்பெக்ட்ரம் ப்ராசஸ்ல. தென் அடுத்த ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்ஷன் டு சரண்டர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நீங்க ஆப்ஷன் டு சரண்டர் அப்படிங்கிறது, நீங்க ஒரு வேலை ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து பிட்டிங் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெக்ட்ரம் பிட்டிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு எக்ஸிட் ஃப்ரம் தி 2 இயர்ஸ், ஸோ 2 இயர்ஸ்ல நீங்க எக்ஸிட் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 5 இயர்ஸ்க்கான பிட்டிங் காஸ்ட்டையும் நீங்க பே பண்ணா மட்டும்தான் தே வில் அலோவ் யூ டு கோ. பட் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படின்னா, ஆப்ஷன் டு சரண்டர்னு ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, நீங்க 10 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரியா ரன் பண்ணி தான் ஆகும். அதுக்கப்புறம் இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் வாண்ட் தட் ஸ்பெக்ட்ரம் மீன்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல வித்தவுட் எனி லயபிலிட்டி, ஃபியூச்சர்ல எந்த விதமான லயபிலிட்டி இல்லாம நீங்க என்ன பண்ணலாம்னா பேலன்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்டை செட்டில் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலீஃப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு அட்ராக்ட் மோர் இன்வெஸ்டர்ஸ் டு கெட் மோர் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ அந்த ஒரு கன்சிடரேஷன்ஸ் தான். தென் அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பிரைவேட் கேபிட்டிவ் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த அனதர் இனிஷியேட்டிவ் தே டிசைன். இந்த பிரைவேட் கேபிட்டிவ் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலா டெலிகம்யூனிகேஷன்ல ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் இருப்பாங்கன்னா கமர்ஷியல் நெட்வொர்க்ஸ் தான் இருப்பாங்க. லைக் ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ, இவங்க தான் பார்ட்டிசிபென்ட்ஸா இருந்திருக்காங்க. இந்த தடவை ஒன் ஆஃப் த பிளேயர் யார் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னா அதானி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஒரு 100 crores தான் இயர்னஸ்ட் மணி டெபாசிட் பே பண்ணியிருக்காரு. இந்த பிரைவேட் கேபிட்டிவ் நெட்வொர்க்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் ஃபார் தி கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். அவங்க எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஓன் பர்பஸ்க்கு டிசைன் பண்ணிக்கிறாங்க, நெட்வொர்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதானி ஹேவிங் அ நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸ், போர்ட் வச்சிருக்காங்க. தென் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களோட ஓன் கம்யூனிகேஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே பர்ச்சேஸ்டான ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ அப்போ அந்த எது மூலமா பண்ண முடிஞ்சு அப்படின்னா பிரைவேட் கேபிட்டிவ் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது மூலமா தான். இது இன் ஃபியூச்சர் டேஸ்ல நிறைய பிட்டர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. லைக் டாடா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. தென் அதர் பிளேயர்ஸ் ஆல்சோ ரெடி டு பார்ட்டிசிபேட் இன் தி பிரைவேட் கேபிட்டிவ் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் டு சம் ஒன் ஃபார் நெட்வொர்க் அண்ட் ஃபார் தேர் கம்யூனிகேஷன் தே வில் கோ ஃபார் தேர் ஓன் நெட்வொர்க். ஸோ அந்த ஒரு கன்சிடரேஷனுக்காண்டி தான் பண்றது. ஸோ அது எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் தி ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், எனர்ஜி செக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இவங்களாம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிரைவேட் கேபிட்டல் நெட்வொர்க்ஸ்ல போய்க்கலாம். அது போக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்படிங்கிறது. இந்த எர்னஸ்ட் மணி டெபாசிட்ங்கிறது யூஸ்வலா நம்ம ஹவுஸ் லோன்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்சென்ஸ் ஒரு பையர் இருக்காங்க, இன்னொருத்தர் செல்லர் இருக்காங்க அப்படின்னா, செல்லர் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்கூட்டியே டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா, சம் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்போம். அது மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிட்டிங் ப்ராசஸ்ல ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல அதிகப்படியான காசு கொடுத்தது யாருன்னா ஜியோ தான். அது போக பாத்தீங்கன்னா வோடஃபோன் ஏர்டெல் செகண்ட் இருக்காங்க, ஒரு 5000 crores. தென் தேர்ட் வந்து ஒரு வோடஃபோன், தென் ஃபோர்த் வந்து அதானி இருக்காங்க. ஸோ இதுல என்ன நம்ம கத்துக்கிற வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நத்திங் பட் இட் கிவ் ஆன் சம் ரிலீஃப் ஃபார் தி
பிட்டர்ஸ். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வில்லிங்னஸ் தான். ஸோ வில்லிங்னஸ் வச்சு பார்க்கும்போது அதிகப்படியான ஸ்பெக்ட்ரம் யார் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஜியோ வில் கெட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயமும் யாருக்கான சப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க் தான். ஒன்று இந்த இயர்லியஸ்ட் மணி டெபாசிட்ங்கிற ஒரு ப்ரொவிஷன், அனதர் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட் ஆஃப் அப்ரண்ட் பேமெண்ட் மெத்தட் கிடையாது. ஓகே, தென் ஆப்ஷன் டு சரண்டர். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்லியரா நடந்த 4G 2G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்லாம் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுங்கிறதுக்காண்டி கொண்டு வந்ததும். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷனை பற்றின ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் நமக்கு டெஃபினட்டாக கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ளே போய் நம்ம சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, பட் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அப்படின்னு வரும்போது அவர் 5G டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் டு கிவ் ஒன் இன்ட்ரோடக்ஷன். ஸோ 5G அப்படிங்கிறது இட் இஸ் அன் எவல்யூஷன். ஓகே, எவல்யூஷன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு வரும்போது ஒன்லி டேட்டா மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், வாய்ஸ் கால் மட்டும் தான் பேச முடியும். 2Gன்னு வரும்போது ஸோ பிக்சர் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் 5Gங்கிறது ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் 4G. ஓகே, ஸோ இதோட அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது கம்பேரிட்டிவ்லி வித் அதர் டெக்னாலஜிஸ் லைக் 4Gயோ இல்லை 2Gயோ இல்லை 3G டெக்னாலஜியோடையோ இதோட அட்வான்ஸ்மெண்ட் எதுல இருக்கு அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடு, இன் டர்ம்ஸ் ஆஃப் டேக்கிங் அண்ட் லோ லேட்டன்சி லெவல், தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் பவர் கன்சம்ஷன்ல இதோட கம்பேரிசன் வித் 4G வந்து நம்மளால காட்ட முடியுது. அப்படின்னு வரும்போது இதோட அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இதனால ரிலேபிள் கம்யூனிகேஷனை என்ஷூர் பண்ண முடியும். இன் சென்ஸ் தங்கு தடையின்றி சம் கம்யூனிகேஷனை என்ன பண்ண முடியும்னா என்ஷூர் பண்ண முடியும். என்ன ஸ்பீட்ல அப்படின்னா ஈவன் அட் த லோ லேட்டன்சி ஸ்பீட். லோ லேட்டன்சி ஸ்பீட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 4G நெட்ஒர்க்னால இப்போதைக்கு ஓகே, லேட்டன்சிங்கிறது என்னன்னா இப்போ நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன் அப்படின்னா இன்னொருத்தருக்கு ரிசீவ் ஆகக்கூடிய பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு ரெண்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய டைம். ஸோ அப்போ 4Gல இது எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 50 மில்லி செகண்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் 5G நெட்ஒர்க்ஸ் வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லி செகண்ட்ல நம்மளால கொடுக்க முடியும். அப்போ லோ லேட்டன்சி லெவல்ங்கிறது இதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜஸ். அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கம்யூனிகேஷன் தான் இது வரைக்கும் பாசிபிளா இருந்துச்சு. இப்போ என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் பேசிஸ்ல மெஷின் டு மெஷின் கம்யூனிகேஷன் இஸ் வெரி ஈஸி. அண்ட் அட் த சேம் டைம் ஹியூமன் டு மெஷின் கம்யூனிகேஷனும் ரொம்ப பாசிபிள் ஈஸியா இருக்கும். எதுக்காக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஓடி மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஓகே, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு இருந்து கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டேட்டா பீக் ஹவர்லேயே. ஓகே, ஸோ ஏன்னா டிராஃபிக்ஸ் இருக்கும் இல்லையா, நெட் டேட்டா டிராஃபிக்ஸ் இருக்கும். நமக்கு எப்படி வெஹிக்கிள்ல ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது டிராஃபிக் இருக்கும், அதே மாதிரி இதுலயும் டிராஃபிக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த 5G நெட்ஒர்க்ல என்ன பண்ண முடியும்னா இந்த பீக் டேட்டா டிராஃபிக்லயே அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 2 to 20 ஜிகாபிட். ஓகே, ஸோ இந்த ஸ்பீடு இருக்கும்போது டெஃபினெட்லி இட் வில் கிவ் ஒன் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட் மெட்டாவர்ஸுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மெட்டாவர்ஸ் இன் சென்ஸ் டீசென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த மெட்டாவர்ஸை பத்தி. ஸோ அந்த மெட்டாவர்ஸை பத்தின ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு இது எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5G நெட்ஒர்க் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதர் தென் தட் ஓகே, ஸ்பீடை பொறுத்தளவுக்கு 4Gயோட கரண்ட் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா மேக்ஸிமம் இட் கேன் கோ அப் டு 100 Mbps ஸ்பீட், அவ்வளோதான். ஆனா பட் இதெல்லாம் தியரிட்டிக்கலா இருக்கக்கூடியது. பட் ரியலா பார்க்கும்போது மேக்ஸிமம் 35 Mbps போகும். இது யூஎஸ்லே 35 Mbps தான் போகும். நம்ம இதுல மேக்ஸிமம் 18 போனாலே வெல் அண்ட் குட். 18, 22 மேக்ஸிமம் ஜியோ 22 வரைக்கும் போறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ 35 Mbps தான் அல்டிமேட் ஸ்பீடு கரண்ட்லி. ஓகே, பட் தியரிட்டிக்கலா 5G சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இட் இஸ் 100 times மோர் தென் தி 4G. ஸோ தியரிட்டிக்கல் அப்ரோச் படி பார்த்தா 20 Gbps போகும், ஜிகாபிட்ஸ் போகும். பட் ரியல் வேர்ல்ட்ல வரும்போது 50 Mbps டு 3 Gbps போகும்போது இட் இஸ் வெல் அண்ட் குட். தென் பேண்ட்வித் வரும்போது அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ். ஓகே, ஸோ 5Gயோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி 4Gயை விட ரொம்ப வைடரா இருக்கு. ஏன்னா 4Gயோட ஸ்பெக்ட்ரம் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 MHz to 2.5 GHz தான். பட் 5Gயோட பேண்ட்வித் பார்க்கும்போது லோ லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 600ல இருந்தும் ஹை லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 26 GHz வரைக்கும் போகும். ஸோ இதை we have to take into consideration, one of the important point. Then low level of power consumption. ஓகே, யூஸ்வலா ஒரு 5G நெட்வொர்க்கு ஆண்டனா எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 1 watt தான் எடுத்துக்கிறோமா, up to a few hundred watts depending on the type, அவ்வளவுதான்.
அப்போ இது ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைட் பல்ப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு தான் எனர்ஜி கன்சியூம் பண்ணுது அப்படின்னு வரும்போது, அப்போ அந்த அதர் சைடு எக்கோ சஸ்டைனபிள், என்விரான்மெண்ட் சஸ்டைனபிளுக்கு இது ஒரு மேஜர் இனிஷியேட்டிவா இருக்கு. ஸோ அதையும் நீங்க எதுவா எழுதிக்கலாம்னா பெனிஃபிட்டா எழுதிக்கலாம். ஸோ இட் மீன்ஸ் இட் இஸ் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் பிகாஸ் இட் கன்சியூம் மோர் லெஸ் எனர்ஜி. ஸோ அதை வி ஹவ் டு டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அடுத்து இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் மேஜரா எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைமென்ஷன்ஸ்ல இருக்கு. பட் மேஜரா பார்க்கும்போது எக்கனாமிக் growth பூஸ்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் டூல். அப்போ எக்கனாமிக் growth பூஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி யார் அப்படின்னு வரும்போது இமிடியேட்டா தட் என்டர்பிரைசஸ் தான். ஸோ அவங்களுக்கு இது ஒரு அடிஷனல் ரெவன்யூவோ கொடுக்குது. Apart from that, it provides employment. It giving a more number of opportunity for the various sectors. Okay, so அப்போ employment opportunity create பண்ண போகுது. Apart from that, இந்தியாவோட economic growth, they estimated that it can increase by $450 billion, almost 36 lakh crore by next 15 years. Okay, present situation they estimated that 5 lakh crores of amount they will benefited from the government. So government 5 lakh crores வரும்னு சொல்றாங்க. இப்போ இந்த பிட்டிங்லயே பாத்தீங்கன்னா 75,000 crores கிட்ட இருந்து 1 lakh crore வரைக்கும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஓவராலா பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷனல் ரெவன்யூ ஃபார் த என்டர்பிரைசஸ் அண்ட் கிரியேட் நியூ பிசினஸஸ். ஓகே, ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இதெல்லாம் ஒரு நியூ பிசினஸ். ஓகே, பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ இதெல்லாம் நியூ பிசினஸஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதா எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G கொடுக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஃப்ரம் த சைட் ஆஃப் கவர்மெண்ட் இட் ஸ்டேட்டட் தட் a 5 trillion economy can only possible by means of accessing the 5G technology. Okay, so 5 trillion economy is our goal. ஸோ இந்த 5G ட்ரில்லியன் எக்கனாமி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் எது நமக்கு தேவைப்படுது அப்படின்னா 5G is act as a tool அப்படின்னு சொல்றாங்க. Then other than that, we all know that we are in the fourth industrial revolution time period. In the fourth industrial revolution time period, there must be a new level of advancement in the digital technology, like introduction of artificial intelligence, machine learning, internet on things, then crypto, blockchain technology. ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளோட டெலிவரி பண்ணக்கூடிய குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் இது இம்ப்ரூவ் ஆகும், இன்னோவேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். Other than that, you can be able to create a smarter and developing societies. So either we have to take them into consideration as some benefit. Then connect devices efficiently. Efficiently இங்க வரும்போது it can easily connect all advancement. Okay, technologies like metaverse முதற்கொண்டு decentralized computing system முதற்கொண்டு எல்லாத்தையுமே இதனால எஃபிஷியண்டா பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆர்குமெண்ட் ஃப்ரம் தி எக்ஸ்பர்ட் சைடு. தென் ensure low latency communication already சொல்லியாச்சு. ஓகே, ஸோ that is very 1 millisecondly you can able to transfer the data. ஓகே, அப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் டிவைசஸ்ல கனெக்டிவிட்டியை விட இப்போ நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸோ இல்லை இன்னைக்கு வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ்ல ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. ஓகே, யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் எல்லாத்துலேயுமே ஸ்மார்ட் டிவைசஸ் வந்துருச்சு. ஸோ இன்டர்நெட் ஆன் திங்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஃப்ரீக்வெண்ட். ஸோ லைட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைட்டு, பல்பு, கீசர், ஏசி இது முதற்கொண்டு என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் திங்ஸ் மூலமா நம்ம கனெக்ட் பண்றோம். அப்போ இன்டர்நெட் ஆன் திங்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கும். ரொம்ப இன்சென்ஸ் இமீடியட்டா என்ன ஆக முடியும்னா ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ்னால ஆகக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சூமர் லெவல்ல இது ஓகே ஃபைன். பட் இண்டஸ்ட்ரியல் லெவல்ல இந்த இது இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது இட் வில் கிவ் யூ மோர் யூசேஜ். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் கிவ் யூ an additional artificial reality இதெல்லாம் சொல்றேன். ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லும் போது இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, தென் அதர் தென் தட் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இட் என்ஷூர்ஸ் குட் கவர்னன்ஸ். ஏன்னா இதை பேஸ் பண்ணியோட ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. வெறும் குட் கவர்னன்ஸுக்கு 5G எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஒன்று இருக்கும். தென் இன் ஆல் டைமென்ஷன்ஸ் அக்ரிகல்ச்சர்ல எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்கலாம், இண்டஸ்ட்ரியில எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்கலாம், இல்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல 5G எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போ குட் கவர்னன்ஸ் என்ஷூர் பண்றதா இருந்தா 5G டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் எதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு வாட் அவர் பிரைம் மினிஸ்டர் செட் மீன்ஸ் அட் த செக்மெண்ட் ஆஃப் ஹெல்த், எஜுகேஷன், லாஜிஸ்டிக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் நத்திங் பட் என்ஷூரிங் ஆன் குட் கவர்னன்ஸ். அவ்வளவுதான். ஓகே, ஸோ அப்போ இதுதான் குட் கவர்னன்ஸ்க்கான ஒன் ஆஃப் தி அப்ரோச். தென் அடுத்த விஷயம் அப்படின்னு வரும்போது இது ஒரு ஸ்பியர். ஓகே, அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு வரும்போது
both indoor and outdoor. So indoor we can enjoy 100 Mbps speed through by means of optical fiber network. So OFN மூலமா ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க் மூலமா பிராட்பேண்ட் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியுது 100 Mbps ஸ்பீடை நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். பட் அவுட்டோர்ல when you are taking your mobile phone to the outer space, okay, so instance outer உங்களோட வீட்டை விட்டோ இல்ல எனி வைஃபை ஜோனை விட்டோ உங்களோட மொபைல் நெட்வொர்க்கை நீங்க யூஸ் பண்ணும்போது, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல அங்கேயும் பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யூ கேன் ஏபிள் டு என்ஷூர் ஆன் ஸ்மார்ட் சிட்டிஸ், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் என்ஷூர் பண்ண முடியும், எனர்ஜி மானிட்டரிங் பண்ண முடியும், ரிமோட் மானிட்டரிங் பண்ண முடியும், ஸ்மார்ட் கிரிட்ஸ் கனெக்ட் பண்ண முடியும், டெலிஹெல்த் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், இது எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும். அப்போ இதெல்லாம் செய்யறதா என்னன்னு கேட்டீங்கன்னா குட் கவர்னன்ஸ், நத்திங் மோர் தன் தட். ஓகே, அது போக வெரி ரீசென்ட்லி வாட் அவர் பிரைம் மினிஸ்டர் செட் இன் தி டோல்ட் இன் தி Independence Day. So Independence Day, he come with an punch prong. That is, we want to make a developed country. Our vision is to move on to the developed country. What our freedom fighters demand, or they believed அப்படினு வரும்போது by 2047, that is 100 years, by next 25 years குள்ள இந்தியா ஒரு வல்லரசு நாடாகணும் அப்படின்னா அதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G நெட்வொர்க் தேவைப்படுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பாலிசி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. Okay, then they want to take some techniques or some technologies. So இதுக்கு டெஃபினட்டா எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G நெட்வொர்க் தேவைப்படுது. எதுக்காகனா டு எஜுகேட் அண்ட் எம்பவர் சிட்டிசன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங். ஆல்ரெடி வி ஆர் ஹேவிங் அ ட்ரீம் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டிஸ் ஆர் இன்னோவேட்டிவ் சிட்டிஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G நெட்வொர்க் இஸ் மேண்டேட். ஸோ இனி வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இஃப் யூ ஆர் நாட் அக்சஸிங் தி 5G, டெஃபினெட்லி இட் வில் லீட் டு ஒன் புவர் கவர்னன்ஸ். ஓகே, ஸோ அதை வி ஹவ் டு அட்ரஸ். த நெக்ஸ்ட் திங் இஸ் இட் கேன் இன்க்ரீஸ் தி மொபைல் பெனட்ரேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த டேட்டாஸ் பார்த்தாச்சு. பை 2027 75% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் என்ன அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா 5G அக்சஸ் இருக்கு. தென் அது போக another important point is nothing but it can improve the defense communication system, because the 5G, which is having a comparatively more speed or higher speed than the other technologies, means that will have definitely helpful in the intelligence, surveillance and reconnaissance systems, and it can use as a new tool for the command and control and even munition, instance attacking. Okay, then sensor பண்றது, weapons use பண்றது, robot, unmanned aerial vehicle, UAV technology. ஸோ இது எல்லாத்துக்குமே எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G தேவைப்படுது ஃபார் தி நெட்வொர்க் கம்யூனிகேஷன். ஸோ இதை வி ஹாவ் டு டேக் இன்டு கன்சிடரேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வேரியஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் 5G டெக்னாலஜி. ஸோ எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட் இல்லை அட்வான்டேஜஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வி ஹாவ் சர்டன் சேலஞ்சஸ் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தோஸ் திங்ஸ். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கண்ணுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான காஸ்ட். ஓகே, இப்போ டெக்னாலஜி சொல்லியாச்சு, ஆல்ரெடி வி ஆர் ஹேவிங் திஸ் மச் ஆஃப் டெக்னாலஜி நெட்வொர்க் எல்லாமே சொல்லியாச்சு. பட் மேஜர் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இட் வில் இன்க்ரீஸ் தி யூசர் காஸ்ட். ஏன் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு டெஃபினெட்லி தட் கம்பெனி ஹாஸ் டு ஸ்பெண்ட் சம் அமௌண்ட். ஸோ அதுவும் நாட் அ மினிமல் அப்கிரேடேஷன்லாம் கிடையாது. இட் லீட் டு ஒன் மேஜர் அப்கிரேடேஷன் இன் த சிஸ்டம். ஸோ அப்போ மேஜர் அப்டேஷன்ஸ் நடக்கும்போது டெஃபினட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ரெக்வயர்ட் அன் ஹியூஜ் நம்பர் ஆஃப் காஸ்ட். ஸோ அப்போ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இது எதுல ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளோட யூசர் காஸ்ட்ல தான் ஆட் ஆகும். ஸோ நமக்கே தெரியும், இப்போ வெரி ரீசென்ட்லி ஒரு மேஜர் டாரிஃப் சேஞ்சஸ் நடந்துச்சு. ஓகே, ஒரு வித்தின் ஒரு 1 இயர்க்குள்ள வி மேட் அன் டாரிஃப் சேஞ்ச். இப்போ திருப்பி இந்த 2023ல நீங்க 5G நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது அங்க ஒரு பண்ட்லிங் பேக் போடும்போது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் காஸ்ட்டை விட டெஃபினெட்லி என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G சர்வீஸோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். அப்போ இதை மேஜரா ஃபர்ஸ்ட் யாரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் அன் இண்டிவிஜுவல் ஆர் யூசரை ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது. தென் செகண்ட் திங் இஸ் டிஜிட்டல் டிவைடு. டிஜிட்டல் டிவைடுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 5Gயோட சர்வீசஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு பி யூபிக்யூட்டஸ், இன் சென்ஸ் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். பட் ஒன் ஆஃப் த மேஜர் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இட் ஹேஸ் சர்டன் காஸ்ட். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் ஒன்று இருக்கு. தென் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத எதிர்பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம போட்ட காசுக்கான ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறது.
அப்போ யூஸ்வலா ஒரு சிட்டில மெட்ரோபாலிட்டன் ஏரியால ஒரு 5G இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு வில்லேஜ் ஏரியால ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆல்ரெடி ரொம்ப புவர் தான். ஓகே, இதனால ஆகக்கூடிய சேலஞ்ச் ஆல்ரெடி நம்ம பேண்டமிக்ல பார்த்தது. ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிவைடு. டிஜிட்டல் டிவைடு எதுல ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செக்டர்ல. ஸோ அர்பன் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்களால ஈஸியாக அக்சஸ் பண்ண முடிஞ்சு இன்டர்நெட். பட் வில்லேஜ் சைடு இருக்கக்கூடிய பர்சன்ஸ்னால பண்ண முடியல. இப்போ ஃபர்தரா இந்த 5G நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த 5G சர்வீசஸ்ங்கிறது ஒரு ஹாட் ஸ்பாட்டா இருக்கும். எங்க அப்படின்னா எங்கெல்லாம் அர்பன் சென்டர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம். பட் ரூரல் ஏரியாஸ்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ கிடைக்காத பட்சத்துல கண்டிப்பா இங்க கிரியேட் ஆக போன விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிவைடு தான் கிரியேட் ஆகும். சொல்யூஷன்ஸ் இருக்கு பின்னாடி பார்க்கலாம். ஓகே, தென் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வி நோ தட் சம் ஆஃப் தி டெலிகாம் செக்டர்ஸ்லாம் இல்ல, மொத்தமே 3 பிளேயர் தான் இருக்காங்க. ஓகே, இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஒலிகார்கி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன் சென்ஸ் வெரி ஃபியூ பிளேயர்ஸ் ஒன்லி பார்ட்டிசிபேட் இன் தி டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ். அதுல ஒன்னு ப்ராஃபிட் மோட்டிவ். ஓகே, ஒன்னு வந்து ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் தேர் இன் தி குட் கண்டிஷன், தட் இஸ் ரிலையன்ஸ் ஜியோ. தென் அடுத்த 2 பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏர்டெல், தேர் ஆல்சோ இன் தி டெப்ட். ஓகே, ஸோ பிசிக்கல் டிஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. அதர் பிளேயர் வோடஃபோன்னு சொல்லும் போது அவங்க கம்பேரிட்டிவ்லி ஏர்டெல்ல விட ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கிவ் சம் மோரிட்டோரியம்ஸ். ஓகே, சம் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா 2021 சம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததுல அவங்களுக்கான சில மோரிட்டோரியம்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்சென்ஸ் சம் கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான பேமெண்ட்டை பே பண்றதுலன்னா. பட் இருந்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு டெப்ட் சுச்சுவேஷன்ல, கடன் சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு ஹியூஜ் காஸ்ட்டை எடுத்துட்டு வந்து அவங்களால இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் டெக்னிக்கலி ஹேவிங் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அதை தே ஹாவ் டு டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். தென் இம்பார்ட்டன்டான ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபரைசேஷன் தான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது ரேடியோ வேவ்ஸ். ஸோ அந்த ரேடியோ வேவ்ஸ்க்கு வந்து என்ன தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் ஃபைபர் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நெட்வொர்க்ல. பட் 5G நெட்வொர்க் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸிஸ்டிங் ரேடியோ டவர்ஸ்ல இவங்க எதை கனெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னா ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்ஸை கனெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எக்ஸிஸ்டிங் டவர்ல இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல 80 to 85% ஆஃப் த டவர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைபரைசேஷன் பண்ணி ஆகணும். இன்சென்ஸ் ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க் மூலமா நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா கனெக்ஷனை என்ஷூர் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பண்றது அப்படிங்கிறது இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை விட 16 டைம்ஸ் அதிகமா ஃபைபர்ஸ் தேவை. இந்தியாவுக்கு ஃபைபர் கேபிள்ஸ் தேவை. ஸோ அதை தான் ஃபைபரைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபைபரைசேஷனோட டார்கெட் மட்டும் லெவல் ஆஃப் ஃபைபரைசேஷனுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா இந்தியாவுக்கு 2.2 lakh crores தேவைப்படுது அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் டு ஹெல்ப் ஃபைபர் 70% ஆஃப் டவர்ஸ்க்கு. இதே இது கம்பேர் பண்ணும்போது மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணா இந்தியா வெறும் 33% ஆஃப் டவர்ஸ் இப்போதைக்கு ஃபைபரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் சவுத் கொரியா பாருங்க 65 to 70%, US 80 to 90%. Okay, so 1.3 kilometers of fiber per capita to ensure good fiberization தேவை. ஆனா இந்தியால 0.9 தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் we have to adjust or these are all considered to be the challenges with us. அப்போ இந்த ஃபைபரைசேஷனுக்கு வேற ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டா இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபைபரைசேஷனுங்கிறது கிவிங் அன் ஹியூஜ் எக்கனாமிக் பர்டன் ஃபார் தி டெலிகாம் சர்வீசஸ் ஆர் டெலிகாம் ப்ரொவைடர்ஸ். ஓகே, அடுத்து மே லீட் டு டேட்டா தெஃப்ட் அண்ட் சைபர் அட்டாக். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தி ஒரு சிஸ்டத்தை நீங்க ஹேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹை எஃபிஷியன்சியான ஒரு நெட்வொர்க் தேவைப்படும். இன்சென்ஸ் ஒரு செட் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் நெட்வொர்க் தேவைப்படும். ஸோ அது ஒரு ப்ராட்பேண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இட் இஸ் ஈஸி ஃபார் தம் டு புட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃபயர் வாலோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் 5Gல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு இட்ஸ் ஸ்பீடு. ஸோ ஸ்பீடுனால ஈவன் அந்த ஹேக்கர்ஸ் எதை வச்சு யூஸ் பண்ண முடியும்னா ஈவன் மொபைல் ஹேக்கர்ஸ் வச்சோட சாதாரண மொபைல் ஃபோனை வச்சோட அவங்களால ஹேக் பண்ண முடியும், ஸ்டீல் பண்ண முடியும், டேட்டாவை தெஃப்ட் பண்ண முடியும். அது போக ஓகே நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்நெட் ஆன் திங்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ ஸ்மார்ட் வாட்ச்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல உங்களோட ஹெல்த்தோட இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும், ஹெல்த் டேட்டா எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நீங்க ஒருவேளை அந்த
RFID யூஸ் பண்றீங்க அப்படின்னு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வாட்சஸ்லனா என்னன்னா அதுவே பே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இப்போ நீங்க இன்டர்நெட் ஆன் திங்ஸ் இருக்கு இல்லையா, இதை யூ ஆர் நாட் ஹைலி செக்யூர்டு. ஓகே, ரொம்ப புவரான ஒரு ஐஓடி டிவைஸை யூஸ் பண்ணும்போது ஈஸியா அதுல இருந்து என்ன பண்ண முடியும்னா டேட்டாவை அவங்களால தெஃப்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல டேட்டா தான் ஆயில். ஸோ அந்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணி தே கேன் யூஸ் இட் ஃபார் தி கன்சியூமர் பிஹேவியர் பேட்டர்ன். ஸோ உங்களோட கன்சியூமர் பிஹேவியர் பேட்டர்ன் அவங்க என்ன பண்ண முடியும்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். இல்லை சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் மொபைல் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் எடுக்கும் போது இட் வில் இஷ்யூ கிரியேட் அன் இஷ்யூ. ஓகே, அது போக இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேண்ட்வித், ஓகே, வித்தின் தி ரேஞ்ச் ஆஃப் 5G டெக்னாலஜியோட பேண்ட்வித்தும் ஏரோப்ளைனோட ரேடியோ அல்டிமீட்டரும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அதையும் வி ஹவ் டு அட்ஜஸ்ட். தென் அதர் ப்ராப்ளம் ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ, இப்போ நான் சொன்ன அந்த டிஜிட்டல் டிவைடெல்லாம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும் அப்படின்னா சம் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் ஹேஸ் டு பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் ப்ராசஸ். பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய மேஜர் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான். இந்த பிஎஸ்என்எல் என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா இந்த 5G பிட்டிங் ப்ராசஸ்ல பண்ணவே இல்லை. தே செட் தட் தே அலோகேட் சம் ஸ்பெக்ட்ரம் அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்என்எல் வந்து இந்த பிட்டிங் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணாத சுச்சுவேஷன்ல செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்றது கொஞ்சம் பிரச்சனை. அப்பார்ட் ஃப்ரம் தி டிஜிட்டல் டிவைடை இது மூலமா சால்வ் பண்ண முடியும், பட் அதுவும் நம்மகிட்ட பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எஃப்டிஐ 100% எஃப்டிஐ கொடுத்தாச்சு, ஆட்டோமேட்டிக் ரூட்டே கொடுத்துட்டோம். ஓகே, ஆட்டோமேட்டிக் ரூட்டே கொடுத்துட்டோம் டு அட்ராக்ட் இன்வெஸ்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். பட் அதை பண்ணியும் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டிங் ப்ராசஸ்ல மேஜர் எக்ஸ்டர்னல் பிளேயர்ஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. மேபி அது 2Gயோட எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கலாம், பட் பார்ட்டிசிபேட் பண்ணல அவ்வளவு. Okay, then apart from that, one other major issue is we are not having a comprehensive data law. We have certain data protection mechanism. Okay, IT Act இருக்கு, Telegraph Act இருக்கு, இதெல்லாம் okay fine, but it is in the not in the comprehensive form. So already in the data protection law இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சென்ஸ் பில்லா இருந்தது இப்போ நெக்லெக்ட் ஆயிடுச்சு. புதுசா டேட்டா ப்ரொடெக்ஷன் லா வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் லா மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம நீங்க ஒரு இன்டர்நெட் ஆன் திங்ஸோ இல்ல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ நீங்க போகும்போது டெஃபினட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்ன் பர்சனோட பிரைவசி வயலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ பிரைவசி வயலேட் ஆகுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் சைபர்ஸ் அட்டாக்கோ இல்ல ஃபிஷிங்கோ ஹேக்கிங்கோ டேட்டா தெஃப்டோ இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா பாசிபிள் வித்தவுட் எனி லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இதோட சேலஞ்சஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா அட்ரஸ் பண்றாங்க. ஸோ இதை பார்க்கறதோட ஓகே, ஸோ அப்போ சேலஞ்சஸ் பார்த்தாச்சு. அப்போ வாட் இஸ் தி சொல்யூஷன், என்னெல்லாம் ரைட் சொல்யூஷன் ஃபார் ஓவர் கம் திஸ் இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது திஸ் இஸ் திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபைபர் ஒரு பிரச்சனை பார்த்தோம், சிப் செட். ஓகே, சிப்ஸ் ரீசெண்டாக பார்த்தோம் there is a shortage of semiconductors throughout the world. Okay, throughout the world there is a shortage of semiconductors. But in the 5G நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த ப்ராசஸ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஒன்று ஆப்டிக்கல் ஃபைபரோட அக்சஸ் அதிகமாக இருக்கணும், சிப்ஸோட அக்சஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணியாகணும்னா இம்ப்ரூவைஸ் பண்ணியாகணும். இன் சென்ஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு டூ சம் எக்ஸ்டர்னல் ரிஃபார்ம்ஸ் ஆர் பிரிங் சம் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் லைக் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபரோட அக்சஸ் தட் இஸ் அவைலபிலிட்டியும் செமிகண்டக்டரோட அவைலபிலிட்டி என்ன பண்ணியாகணும்னா ஸ்ட்ரென்தன் பண்ணியே ஆகணும். ஸ்ட்ரென்தன் பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா சக்சஸ் ஆக முடியும். அது மூலமா தான் நீங்க ஆத்ம நிர்பாரத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரைட் ஆர் ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஃபார் என்ஷூரிங் டிஜிட்டல் இன்க்ளூஷன் ஆர் டு ஓவர் கம் தி டிஜிட்டல் டிவைட். என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் அன் கமிட்மெண்ட். என்ன கமிட்மெண்ட் இருக்குன்னா அண்டர் பாரத் நெட். பாரத் நெட் மூலமா நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் இன்சென்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்கை 2.5 lakh வில்லேஜ் பஞ்சாயத்துல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி டார்கெட். பை 2021 என்ன சொன்னாங்க அப்படின்னா வித்தின் 2020 1000 daysல வந்து வி வில் என்ஷூர் இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓரளவுக்கு வித் ஏ கம்ப்ளீட்டட். ஓகே, பட் நாட் ஃபுல்ஃபில்டு. ஓகே, இந்த 100% ஃபுல்ஃபில் ஆகாம ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்கை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம நீங்க இந்த 5G ப்ராசஸை எடுத்துட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட் வில் கிரியேட் ஆன் டிஜிட்டல் டிவைட்.
அப்போ டிஜிட்டல் இன்க்ளூஷன் நீங்க என்ஷூர் பண்ணணும்னா அந்த ஒன் சைடு நீங்க 5Gக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் எதுலையும் கொடுக்கணும் அப்படின்னா ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க்கை ஸ்ட்ரென்தன் பண்றது எஸ்பெஷலி இந்த ரூரல் ஏரியாஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியே ஆகும். ஓகே, அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது வி ஹாவ் சர்டன் ஆப்ஷன்ஸ். 5G அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஓகே, டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் கெட் தேர் support from the government as well as from the banking side. But some startups or some MSME sectors, they want to put certain investment in the R&D development. Okay, so அப்படி இருக்கக்கூடிய situationல we must ensure our India has to support, our government has to support some investment in the R&D. We have to give some production linked incentive schemes to support indigenous high manufacturing sectors. And at the same time, it is very much important that is you have to ensure an intellectual property rights. So இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் இன்வெஸ்டர் ஹேவிங் அண்ட் கான்ஃபிடன்ஸ். இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ட்டா வந்தா மட்டும்தான், இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கான்ஃபிடென்ட்டா வந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் உங்களால பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதர் தென் தட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபைபரைசேஷனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, டிஜிட்டல் டிவைடுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன். இன்ஸ்டெட் ஆஃப் டவர் கம்யூனிகேஷன் இல்லாம we can go for satellite communication, that is fixing on receiver in the low earth orbit satellite. ஸோ இதை பண்ணும்போது யூஸ்வலா இருக்கிறது இது மட்டுமே ஒரு தனி கேள்வியா வரலாம். சேட்டலைட் கம்யூனிகேஷனோட யூட்டிலைசேஷன் இல்ல பர்பஸ் என்ன அப்படிங்கறது மட்டுமே ஒரு தனி கேள்வியா கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ சேட்டலைசேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் சேட்டலைட் மூலமா யூ கேன் ஃபெசிலிட்டேட்டிங் ஆன் 5G சர்வீசஸ். ஸோ அப்போ என்ன ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபரேஷன் காஸ்ட் உங்களுக்கு வந்து கம்மியாயிடும். தென் இன்ஸ்டாலிங் டவர் காஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, ஏன்னா லோ ரேஞ்சு பட் தட் இஸ் 5G பொறுத்தளவுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும் பட் லோ ரேஞ்ச் தான். லோ ரேஞ்ச் இன் சென்ஸ் அக்சஸோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இட் கேன் டிராவல் ஒன்லி ஃபார் தி மினிமம் டிஸ்டன்ஸ், பட் ஸ்பீட் லெவல் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல யூ ஹாவ் டு பிளேஸ் மோர் நம்பர் ஆஃப் டவர்ஸ் வெரி ஃப்ரீக்வென்ட்லி ஆர் வித் இன் தி ஷார்ட் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஃபைபரைசேஷன் காஸ்ட், டவர் காஸ்ட் இதெல்லாம் எதனால ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்னால பண்ண முடியும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் இது ஒரு பெனிஃபிட். தென் செகண்ட் பெனிஃபிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைசேஷன் அப்படின்னு இல்லை சேட்டலைட் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவைஸ் பண்றதுனால நான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா ரூரல் டிவைடு, டிஜிட்டல் டிவைடு, அதை நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியும். ஈவன் ரொம்ப ஹைலி டெரஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ரிமோட் வில்லேஜஸ், ஐலாண்டு, மவுண்டைன் ரீஜன்ஸ் கூட உங்களால வித்தவுட் எனி ஹசல் ஃப்ரீ சர்வீசஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணி தர முடியும். அடுத்த விஷயம் 5G ரொம்ப ஹை ஸ்பீடான இல்ல மூவிங் ஆப்ஜெக்ட்ல டெலிவர் பண்றதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஓகே, ஸோ 5G பொறுத்தளவுக்கு பிராட்பேண்ட் யூசேஜை பொறுத்தளவுக்கு மூவிங் வெஷன்லயோ, ஷிப்ஸ்லயோ, கார்லயோ, ஏரோப்ளைன்ஸ்லயோ உங்களால பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சேட்டலைட் பேஸ்ட் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். தென் ஃபோர்த், இன் கேஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது, இன் சென்ஸ் ப்ராப்ளம் வித் டிசாஸ்டர்ஸ். ஸோ டிசாஸ்டர்ஸ் ஒன்ஸ் நடக்குதுன்னா இமிடியேட்டா அஃபெக்ட் ஆகுது. ஒன்று எலக்ட்ரிசிட்டி அஃபெக்ட் ஆகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இப்போ சேட்டலைட் கம்யூனிகேஷன் வரும்போது there is no any hindrances. அப்போ டிசாஸ்டர் ரிலீஃப் மெக்கானிசத்துலயோ இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்லயோ எதை நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின்ஸே சேட்டலைட் கம்யூனிகேஷனை பத்தி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, அட்லாஸ்ட் யூ ஹாவ் டு என்கரேஜ் மோர் ஸ்டார்ட் அப்ஸை இம்ப்ரூவைஸ் பண்றதுனாலையும் அகாடமியா இண்டஸ்ட்ரியா கொலாபரேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்றதுனாலையும் எம்எஸ்எம்இ செக்டார்ஸை இம்ப்ரூவைஸ் பண்றதுனாலையும் லேப் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரதுனாலையும் R&D சப்போர்ட் நீங்க பண்ணி தரதுனாலையும் எது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்க்கும்போது ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க் இருந்தாலும் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியதாக தான் இருக்கு, செமிகண்டக்டரா இருந்தாலும் இம்போர்ட் பண்ண வேண்டியதாக தான் இருக்கு, இல்லை அதர் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் இம்போர்ட் பண்ண வேண்டியதாக தான் இருக்கு. அப்போ அதை we can have to overcome that. Then you have to ensure data localization, that is storing of some sensitive data only within India. எஸ்பெஷலி இது பேங்கிங் செக்டர்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதர்வைஸ் ஹெல்த் செக்டர்ல, எஜுகேஷன் செக்டர், இது எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா இந்த ஒரு மெக்கானிசத்தை இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆகும். தென் பிபிபி மாடல்ங்கிறது இன் கேஸ் நத்திங் பட் சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேர் பிரைவேட் மட்டுமே அதை சப்போர்ட் பண்ணிட முடியாது. அப்போ பிபிபி மாடல் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கக்கூடிய டூல் தான் ஃபார் தி பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் தான். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிபிபி மாடலை இன்ட்ரடியூஸ் பண்றது மூலமா யூ கேன் என்ஷூர் ஆன் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் த சைட் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட் நிறைய அதிக ஃபண்ட் பண்ணும், பிரைவேட்டும் ஃபண்ட் பண்ணுவாங்க, வரக்கூடிய ரெவன்யூவை 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ஒரு நல்ல மெத்தட்.
ஓகே. தென் என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரேஷனலைசேஷன் ஆஃப் டாக்ஸஸ். ஸோ டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது அட்ஹாக் டெசிஷன்ஸ் எடுக்காம, இல்ல ஒரு இன்கிரிமெண்டலா ஸ்டெப்ஸ் எடுக்காம, இல்ல இன்ஃபர்மேஷன்ல ஒரு அசிமெட்ரி இன்சென்ஸ் ஒரு கிளியர் கட் ஐடியா இல்லாம, இது எதுவுமே இல்லாத ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸை யார் சைடு வந்து அடாப்ட் பண்ணணும்னா ஃப்ரம் த சைட் ஆஃப் கவர்மெண்ட் சைடு வந்து அடாப்ட் பண்ணணும். இன்சென்ஸ் தே ஹவ் டு மெயின்டைன் சம் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டாக்ஸஸ் அண்ட் சப்சிடிஸ். ஸோ இதெல்லாம் கிளியரா இருக்கிற பட்சத்துல அது போக இந்த ஃபைபர் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் நீங்க என்ன பண்ணி ஆகணும், டாக்ஸ் பர்டன் ஈஸ் அவுட் பண்ணலாம். பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாகும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாச்சுன்னா அதிகப்படியான ஃபைபர் நெட்ஒர்க்கை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சிங்கப்பூர் கவர்மெண்ட் அதை தான் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ பெஸ்ட் மாடல். ஸோ அதை இந்தியாவில் அடாப்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சொல்யூஷன்ஸ். ஸோ இதெல்லாம் என்ஷூர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் கிடைக்கும், பெட்டர் அக்சஸ் கிடைக்கும். இது மூலமா 5G நெட்ஒர்க்கை நம்மளால என்ன பண்ண முடியும்னா இன்னும் அதிகப்படியான பெனட்ரேஷன் லெவலை நம்மளால சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான். ஓகே, அப்போ 5G அப்படிங்கிறதுக்கான பேசிக்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அது சயின்ஸ் அண்ட் டெக் தான். பட் அந்த அளவுக்கு நீங்க டீப்பா போகணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அதனாலதான் அதை நம்ம ரொம்ப லிமிடெட் ஸ்பேஸ்ல பார்த்தோம். பட் எனிவே, வாட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் 5G அண்ட் 4G பார்த்தாச்சு. தென் மார்க்கெட் ஆக்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் மார்க்கெட் பொட்டன்ஷியல் ஃபார் 5G என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால அட்ரஸ் பண்ணிட்டாச்சு. அடுத்த விஷயம் அப்படின்னு வரும்போது வாட் இஸ் தி ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன். ஸோ அதை நம்ம கவர் பண்ணோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதனால ஆகக்கூடிய பெனிஃபிட்ஸ், 5Gனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் நீங்க டீடைல்டா ஒர்க் பண்ணணும்னா அக்ரிகல்ச்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த லெவலில் ஒர்க் பண்ணும், இண்டஸ்ட்ரியல் லெவலில் எந்த லெவலில் ஒர்க் பண்ணும், ஹெல்த்துக்கு எந்த லெவலில் சப்போர்ட் பண்ணும், எஜுகேஷனுக்கு எந்த லெவலில் சப்போர்ட் பண்ணும், இதெல்லாம் ஜஸ்ட் நீங்களே தாட் ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். அதனால வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அதை ஓவர் கம் பண்றதுக்கு வாட் ஆர் த சொல்யூஷன்ஸ். அதுல அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எஸ்பெஷலி ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஃபார் தி 5G-யோட வரலாம். ஓகே, ஸோ அதை வி ஹாவ் டு டேக்கன். ஓகே, ஸோ டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஸோ அதை தான் சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலா 5G-யை பற்றின கொஸ்டின்ஸ் எது வந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும், இல்லை ஈஸியாகவே நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருது. அடுத்த டாபிக்ஸ்ல நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய ஏரியாஸ் பார்க்கலாம். ஸோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு டாபிக்ஸ் தேவைப்படுறதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வரக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல அதை பேஸ் பண்ண டாபிக்ஸ் ஏதாச்சும் இருக்க பட்சத்தில் அதை நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதோட இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்றேன். வெரி தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல்.